ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 13/4/2025 குரோதி வருடம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். இரவு 9:12 வரை. பின்பு சுவாதி நட்சத்திரம். இன்றைய திதி பிரதமை திதி. இன்றைய யோகம் சித்த யோகம். இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள ராசி கும்பம் மற்றும் மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 8 மணி முதல் 9 மணி வரை, காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை. யமகண்ட காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது சந்திரன், மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு. இன்று காலை 7:40 மேல் கன்னி ராசியிலிருந்து சந்திரன் துலாம் ராசிக்கு பிரவேசிக்கிறார். அதனால் காலை 7:40 மேல் கும்பராசிக்கு இருந்து வந்த சந்திராஷ்டமம் விலகி மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 4ஆம் இடத்தில் நீச்சமாகி உள்ளார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று காலை 7:40 மேல் சந்திரன் 7ஆம் இடத்திற்கு சப்தமஸ்தானத்திற்கு பிரவேசிக்கிறார். இன்று உங்களுக்கு சுப பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். பூமியால் லாபங்கள் அதிகரிக்கும். சுப காரியத்திற்காக செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். நண்பர்கள் வழி நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் நண்பர்கள் வழி அல்லது குடும்ப உறவினர்கள் வழி உங்களுக்கு கிடைக்கும். இன்று அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். வியாபாரம் மூலமாக தனவரவு அதிகமாகும். சுப காரியத்திற்காக செலவுகள் அதிகமாக செய்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சுபமாகும். பரணி நட்சத்திர அன்பர்களே, வியாபாரத்தில் வளர்ச்சி உண்டாகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். பயணங்களால் அனுகூலமான வெற்றி உண்டாகும். குடும்பத்திற்காக இன்று அதிகமாக செலவுகளும் செய்யக்கூடும். மனமகிழ்ச்சியும் பயணங்களால் வெற்றியும் உண்டாகும். பூமி லாபம் உண்டு. எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திர அன்பர்களே, தந்தை வழி செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். தந்தையாரின் உடல் நலனுக்காக மருத்துவ உதவிகள் தேவைப்படும். அதற்காக மருந்துகள் வாங்குவதற்கான செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். சந்திரமங்கல யோகத்தால் தாயார் வழி அனுகூலமான பலன்களும் உதவிகளும் கிட்டும். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். குடும்ப தேவைக்காக கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது ராசியிலேயே குரு உச்சம் பெற்றுள்ளார். உங்களது ராசிநாதன் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கையுடன் உள்ளார். உச்சஸ்தானம் பெற்றுள்ளார். உங்களுக்கு இன்று வரவுகளும் அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் இருந்தாலும் இன்று காலை 7:40 மேல் 5ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 6ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அதனால் உங்களுக்கு பயணங்களால் அலைச்சல்களும் சற்று விரைய செலவுகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்று குடும்ப பொறுப்புகள் நீங்கள் பொறுமையுடன் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று முன்னேற்றம் பெரியவர்களுக்கு உண்டாகும். தாயாருக்கோ தந்தையாருக்கோ மருத்துவ செலவுகள் வந்து சேரும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும்.
கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு ஆரோக்கிய நிலையில் முன்னேற்றம் காண்பீர்கள். சில பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். பொறுமையாக அனைத்தையும் முன்னின்று நடத்தி அதை வெற்றியுடன் முடிக்கக்கூடிய நாளாகவும் சவாலாகவும் அமையும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் பயணங்களால் அல்லது தொழில்களால் உங்களுக்கு லாபம் மிகுதியாகவே இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். மனைவி வழி எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். ரோகிணி நட்சத்திர அன்பர்களே, கணவன் மனைவியிடையே இன்று சற்றே பணம் சம்பந்தமாக பிரச்சனைகளும் மனப்பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் உண்டாகும். குடும்பத்தில் புதிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். எடுத்த காரியம் இன்று வெற்றியாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தனவரவும் கூடும். சற்று செலவுகளும் உங்களுக்கு இன்று அதிகமாகவே இருக்கும். மிருகசீரச நட்சத்திர அன்பர்களே, சகோதரர்கள் மூலமாக சொத்து சம்பந்தமாக அல்லது பணம் சம்பந்தமாக பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் கோபத்தை சற்று குறைத்து கொண்டு நிதானமாக செயல்படுவதால் உங்களுக்கு நல்லது செய்யும். சகோதரர்களே உங்களுக்காக தேவையான உதவியும் செய்வார்கள். தந்தை வழியில் வரவேண்டிய பணம் அல்லது சொத்து உங்களுக்கு வந்து சேரும். பூமிக்காக செலவுகளும் அதிகரிக்கும். தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு தசமஸ்தானத்தில் உள்ளார். அத்துடன் 4 கிரக சேர்க்கைகளும் உங்களுக்கு இன்று தொழிலில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். காரிய தடைகள் யாவும் விலகும். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கல் என்று நன்றாகவே இருக்கும். தொழில் நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான வெற்றியும் உண்டாகும். குடும்பத்தில் சொத்து தர்க்கங்கள் விலகும். தாயார் வழி ஏற்பட்ட கலகங்களும் மாறிவிடும். பிள்ளைகளுக்காக என்று செலவுகள் அதிகமாகும். பிள்ளைகளின் வேலை விஷயமாகவோ அல்லது கல்வி சம்பந்தமாகவோ வெளிநாடு வெளியூர் சென்று படிப்பு சம்பந்தமாகவோ உங்களுக்கு செலவுகள் சற்று அதிகமாகவே வரும். அதற்கான கடன் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பும் உண்டு. தொழிலில் வரவு அதிகமாகவே இருக்கும். சற்று செலவுகளும் வந்து சேரும். மிருகசீரச நட்சத்திர அன்பர்களே, காரிய தடைகள் யாவும் அகலும். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் சுலபமாகும். குடும்ப செலவுகள் கூடும் நாளாகவே இன்று அமையும். வியாபாரத்திற்காக சற்று செலவுகளும் கூடும். வரவேண்டிய பாக்கி வந்து சேரும். வாகன கடன்கள் தீரும். வாகனம் வாங்குவது சம்பந்தமாக புதிய யோசனைகளும் உருவாகும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, இன்று உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் நாளாக இருக்கும். உங்களது பேச்சு திறமையால் பாராட்டுகளும் மரியாதையும் கிடைக்கும். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகளும் தேடி வரும். வியாபார வளர்ச்சியும் தன லாபமும் அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அலுவல் சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகளை வீட்டிலிருந்தே சுலபமாக தீர்த்து வைப்பீர்கள். இன்று பணவரவு உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும். செலவுகளும் குடும்பத்திற்காக அதிகமாகவே செய்வீர்கள். புனர்பூச நட்சத்திர அன்பர்களே, அலைச்சல்களும் பயண வெற்றியும் உண்டாகும். தாயார் வழி பணம் அல்லது ஆபரணங்கள் மற்றும் பிற உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். இரும்பு சம்பந்தமான தொழில், வாகன சம்பந்தமான தொழில், உலோக சம்பந்தமான தொழில்களில் இன்று லாபம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் திடீரென்று வந்து சேரும். உறவினர்களின் வருகையால் எதிர்பார்த்த உதவியும் உண்டாகும். சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். கடகராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலும் 4ஆம் இடத்திலும் சஞ்சரிக்கிறார். இன்று காலை 7:40 மேல் உங்களது 3ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பிரவேசிக்கிறார். அத்துடன் நீச்ச செவ்வாயின் பார்வையும் உள்ளதால் உங்களுக்கு தாயாருக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய
சூழ்நிலை உருவாகும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வதும் நல்லது செய்யும். மற்றும் சந்திரமங்கல யோகம் உண்டு. திடீரென்று சொத்துக்கள் வாங்கவோ அல்லது உங்களது குடும்ப சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும் சூழ்நிலையும் உருவாகலாம். தாயார் வழி அனுகூலமான பலன்களும் உங்களுக்கு உண்டாகும். தர்க்கமான பூமி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் உங்களுக்கு சொத்து தரமாட்டேன் என்று கூறி தர்க்கம் செய்தவர்கள் நிச்சயமாக அதை உங்களுக்கு கிடைக்கும் விதமாக அனுகூலமாக ஈடுபடுவார்கள். சகோதர வழியில் நன்மைகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களே, தனவரவு கூடும். அடுத்தவர்களுக்காக அதிகமாக உழைப்பதன் மூலம் நல்ல பெயரை வாங்குவீர்கள். ஆனால் குடும்பத்திற்காக நீங்கள் எதையும் செய்யவும் மாட்டீர்கள். குடும்பத்தில் வேலை தேடுபவர்களுக்கு அதற்கான வாய்ப்பும் உண்டாகும். திடீர் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் வந்து சேரும். வியாபார நிமித்தம் பயணங்கள் உண்டாகும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் முயற்சிகளில் வெற்றி உண்டாகும். அனைத்திலும் சற்று பின்வாங்கும். உங்களது குணத்தை மாற்றிக்கொண்டால் அனைத்தும் நன்மையாகவே உங்களுக்கு அமையும். பூசம் நட்சத்திர அன்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். நண்பர்களுடன் இணைந்து புதிய தொழிலில் ஈடுபடுவீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப வழி சொத்து தர்க்கம் தீரும். குடும்ப வழி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து, பணம் அல்லது ஆபரணம் வந்து சேரும். மனைவியால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வியாபாரம் தொழில் மூலம் தனவரவு அதிகமாக இருக்கும். பூமி லாபம் உண்டு. பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபங்கள் வந்து சேரும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களே, அனுகூலமான செய்தியும் நல்ல பலனும் உண்டாகும். பயணங்களால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். நண்பர்கள் வழி உதவியும் பயணங்களும் உண்டாகும். தாயாருக்காக மருத்துவ உதவிகளுக்கு செலவுகள் சற்று அதிகமாகும். குடும்பத்தில் திடீர் சுப செலவுகளும் வந்து சேரும். எடுத்த காரியம் இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவியிடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் எளிதாக முடிப்பீர்கள். மனமகிழ்ச்சி நிறையும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையுடன் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்திலும் 3ஆம் இடத்திலும் சந்திரனின் சஞ்சாரம் உள்ளதால் இன்று உங்களுக்கு சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையும் உண்டாகும். தொழில் நிமித்தம் பயணங்களால் சற்றே குழப்பங்களும் அதிகரிக்கும். வாய்ப்புகளும் உருவாகும். இடமாற்றம் சம்பந்தமாக, தொழில் மாற்றம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வீடு மாறுவது சம்பந்தமாக, குடும்பத்திலிருந்து பிரிவது சம்பந்தமாக, இடம் வாங்குவது சம்பந்தமாக இது போன்ற பிரச்சனைகளுக்கு இன்று குடும்பத்தில் அனைவரும் கூடி ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மகம் நட்சத்திர அன்பர்களே, உறவினர்களின் வருகையும் சுப பேச்சுவார்த்தைகளும் இன்று சுப பலனை அளிக்கும். இடம் மாற்றம், தொழில் மாற்றம் சம்பந்தமாக இன்று நீங்கள் அலைச்சலும் உண்டாகும். அதற்கான பேச்சுவார்த்தைகளும் உங்கள் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அல்லது வாய்ப்புகள் உங்களுக்கு தொலைத்தொடர்பு மூலமாக வந்து சேரும். அதற்கான செய்தியும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் முக்கிய பொறுப்புகளை ஏற்க வேண்டிய வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரும். பணச்செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுக்காக இன்று புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பூரம் நட்சத்திர அன்பர்களே, வேலை தேடி அலைபவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தடைகள் யாவும் விலகிவிடும். சகோதரர் வழியில் ஏற்பட்ட கலகங்கள் நீங்குவதுடன் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சகோதரர்களால் நீங்கள் எதிர்பார்த்த உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமான பேச்சுகளால் குடும்பத்தில் சற்று செலவுகளும் அதிகரிக்கும். தொழிலில் புதிய வாய்ப்புகளும் தனவரவும் அதிகமாகும். பூமியில் விளைபொருள்களால் லாபங்கள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்கும். செய்யும் காரியத்தில் வெற்றி அதிகமாகும். உத்திர நட்சத்திரம் அன்பர்களே, குடும்ப பிரச்சனைகளை முன்னின்று தீர்த்து வைப்பீர்கள். விளைபொருள்களால்
அதிகமான லாபம் அதிகரிக்கும். வாகன சம்பந்தமாக லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக வாகன சம்பந்தமான லாபங்கள் அதிகரிக்கும். தொழிலில் வியாபாரத்தில் இருந்து வந்த கெடுபிடிகள் மாறும். வியாபார நிமித்தம் என்ற தனவரவு அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். எப்போதும் இருப்பதுதான். எனினும் இன்று மனமகிழ்ச்சியும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் தனவரவும் சுப செலவுகளும் இருக்கும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் 4 கிரகங்களுடன் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசியில் சந்திரனின் சஞ்சாரம் இன்று காலை 7:39 அதாவது 7:40 மேல் சந்திரன் உங்களது ராசிக்கு 2ஆம் ஸ்தானத்திற்கு செல்வதால் சற்று மனத்தடுமாற்றங்களும் குழப்பங்களும் வராமல் பார்த்து கொள்ளவும். தாயார் வழியில் உங்களுக்கு அதிகமான செலவுகள், மருத்துவ உதவிகள் வரலாம். அல்லது தாயார் வழியில் அனுகூலமான பலனுக்காக உங்களுக்கு செலவுகள் அதிகமாகவே வரலாம். அவர்களின் பூமி சம்பந்தமாக அது உங்களுக்கு தருவதற்காக செலவுகளும் வரலாம். புதிய முயற்சிகளில் இன்று ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். பூமி சம்பந்தமாக இன்று லாபங்கள் அதிகரிக்கும். தொழில் சம்பந்தமாக, இரும்பு சம்பந்தமாக, உலோகம் சம்பந்தமாக, பழைய பொருள்கள் விற்பது வாங்குவது, வாகன உதிரி பாகங்கள் விற்பது வாங்குவது, வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். இன்றைய லாபங்களும் அதிகமாகும், சற்று செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். உத்திரம் நட்சத்திர அன்பர்களே, தாயார் வழியில் உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும். புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். இன்று ஏனோ சிறிது தடுமாற்றம் மனதளவில் வந்து போகும். குடும்பத்தில் இனிப்பான செய்திகள் உண்டாகும். புத்திரபாகியம் சம்பந்தமாக இனிப்பான செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். வேலை இல்லையே என்று வேலை தேடுபவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். பணத்திற்கான முயற்சியில் இன்று வெற்றி கிடைக்கும். திடீர் தனவரவு ஆதாயம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திர அன்பர்களே, நண்பர்களிடம் சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விலகும். வியாபாரம் சம்பந்தமாக தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பணம் கொடுப்பது வாங்குவது சம்பந்தமாக, வாகனம் விற்பது வாங்குவது சம்பந்தமாக, கட்டட கலைஞர்கள் மற்றும் பூமி சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று லாபமும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். குடும்பத்திற்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, சகோதர வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பூமி லாபம், தொழில் லாபம் உண்டாகும். வீடு மனை வாங்க யோசனை உருவாகும். அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். திடீர் திருமண பேச்சுகள் சுபமாகும். திருமண தடைகள் விலகும் என்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 6ஆம் இடத்தில் உள்ளார். 4 கிரக சேர்க்கையுடன் உடல் உபாதைகள் சற்று உண்டாகும். அது மட்டுமல்லாமல் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கும் சந்திரன் உங்களது ராசியில் காலை 7:40 மேல் சஞ்சரிப்பதால் சற்று பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் மனக்குழப்பங்களும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அத்துடன் நீச்சமான செவ்வாயின் பார்வையும் உள்ளதால் தடுமாற்றங்களும் அதிகமாகவே இருக்கும். பூமிக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வயல்கள், தோப்புகள் மற்றும் சம்பந்தமாக பங்காளிகளுடன் சற்று கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். பயண அலைச்சல்களும் உண்டாகும். வரவேண்டிய பணம் சற்று தாமதமாகவே வந்து சேரும். உடல்நிலையில் கால்களில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகளும் உண்டாகும். சற்று கவனமாக உடல்நிலையில் அக்கறை கொள்ளவும். குடும்பத்தில் பெரியவர்களுக்காக செலவுகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திர அன்பர்களே, சற்று தடுமாற்றங்களும் செலவுகளும் மனக்குழப்பங்களும் தோன்றி மறையும். பயண அலைச்சல்களும் உண்டாகும். எனினும் தனவரவுகளும் அதிகமாகவே இருக்கும். சந்திரமங்கல யோகமும் உள்ளதால் உங்களுக்கு இன்று திடீர் தன ஆதாயமும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக உங்களுக்கு யாராவது பூமி
உற்றவர்கள் உடையவர்கள் அல்லது குடும்ப வழி தந்தை வழி தாயார் வழி உங்களுக்கு பூமி கிடைத்தாலும் அதற்காக சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படும், கலகங்களும் உண்டாகும். பூமி சம்பந்தமாக நீங்கள் அதிகமாக செலவுகளும் செய்ய வேண்டிய வாய்ப்பும் உங்களுக்கு உண்டாகும். அதற்கான சூழ்நிலையும் அமையும். மனைவி வழி என்று எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். மனைவிக்கோ அல்லது உங்களுக்கோ வேலைவாய்ப்பு சம்பந்தமாக செய்திகள் வந்து சேரும். ஏற்கனவே வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு திடீரென்று இந்த வேலை வேண்டாம் வேறு வேலை வேண்டும் என்று நினைத்து வேறு வேலைக்காக ஏதாவது விண்ணப்பம் கொடுத்திருப்பின் அவை சாதகமான பலனை உங்களுக்கு அளிக்கும். சுவாதி நட்சத்திர அன்பர்களே, பிள்ளைகள் வழி ஆதாயம் உண்டாகும். கோபமான பேச்சுக்களால் குடும்பத்தில் கலகங்கள் ஏற்பட்டு விலகும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகளும் தொழிலில் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். விஷாகம் நட்சத்திர அன்பர்களே, பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாளாக இன்று அமையும். வீண் அலைச்சல்கள் உண்டாகும். எதிர்பார்த்த நபரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். காத்திருந்த சுப செய்தியுடன் தனவரவும் உண்டாகும். வியாபாரத்தில் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திலும் காலை 7:40 மேல் தசமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். உதவிகளும் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகளும் கூட்டு முயற்சிகளும் வெற்றியாகும். தனவரவும் லாபமும் உங்களுக்கு மிகுதியாகவே இருக்கும். குடும்பம் மூலமாக வரவேண்டிய சொத்து உங்களுக்கு வந்து சேரும். மனைவியால் ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலைவாய்ப்பு சம்பந்தமாக பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். திடீர் தனவரவு உங்களுக்கு வந்து சேரும். விஷாக நட்சத்திர அன்பர்களே, தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். புதிய நபரின் உதவியால் கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டும் தொழில் லாபகரமாகும். புதிய கட்டட கலைஞர்கள் மற்றும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் உண்டாகும். தனவரவும் திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு உண்டு. தந்தையாரால் உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். அனுஷ நட்சத்திர அன்பர்களே, சகோதர கலகம் தீரும். குழந்தைகளால் இன்று மகிழ்ச்சி உண்டாகும். இனிய பயணங்கள் குடும்பத்துடன் செல்வதன் மூலம் மனமகிழ்ச்சி கிடைக்கும். கையிருப்பு அதிகமாக கரையும் நாள் இன்று. தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். விரய செலவுகளும் சுப செலவுகளும் அதிகமாகும். கேட்டை நட்சத்திர அன்பர்களே, வியாபார நிமித்தம் பயணங்கள் உண்டாகும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நபரின் தொடர்பால் புதிய தொழில் தொடங்க யோசனை உண்டாகும். தடைகள் யாவும் விலகும். திடீர் பயணங்கள் தொழில் நிமித்தம் வந்து சேரும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் நல்ல பலனை அளிக்கும். வாகனம் சம்பந்தமாக புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய பூமி வாங்கவோ வீடு மனை வாங்கவோ யோசனை உருவாகும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இன்று அனைத்தும் சாதகமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றுள்ளார். அத்துடன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் நீச்சமாகி உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு சந்திரன் காலை 7:40 மேல் பிரவேசிப்பதால் உங்களுக்கு ஆதாயம் மிகுதியாக இருக்கும். செய்யும் தொழிலில் தடுமாற்றங்கள் குறையும். மதிப்பும் மரியாதையும் கூடும். இன்று அனைத்திலும் வெற்றி உண்டாகும். திடீர் தனவரவு உண்டாகும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். தடைகள் யாவும் விலகுவதால் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். சகோதர கலகங்கள் தீரும். மனதிற்கு நிம்மதி அளிக்கும் விதமாகவே இருக்கும். மூலம் நட்சத்திர அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். தடைகள் யாவும் விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் கலகங்கள் சொத்து தர்க்கங்கள் தீரும். மனதில் ஏற்பட்ட கலக்கங்கள் பயம் யாவும் விலகும். நாட்பட்ட பிரச்சனைகளுக்கு குடும்பத்தில் பெரியவர்கள் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். வாகனம் மூலமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். பூமி சம்பந்தமான தர்க்கங்கள் முடிவுக்கு வரும்.
பூராட நட்சத்திர அன்பர்களே, திடீர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சகோதரர் வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். ஆரோக்கியம் சம்பந்தமாக மருத்துவ உதவிகள் தேவைப்படும். தனலாபம் உண்டாகும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். பூமி உங்களது கைக்கு வந்து சேரும். தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த உதவியும் தனவரவும் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கலைத்துறையில் இன்று பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். வாய் வார்த்தைகளால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவை யாவும் சாதகமான பலனை உங்களுக்கு தரும். உத்திராட நட்சத்திரம் அன்பர்களே, வெளிநாடு தொடர்பால் புதிய தொழிலில் வாய்ப்புகளும் தனவரவும் அதிகமாகும். தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபார லாபம் உண்டு. தொழிலில் லாபம் இரட்டிப்பாகும். மேற்படிப்பிற்காக கல்விகளுக்கான செலவுகள் அதிகமாகவே இருக்கும். தாயார் வழி பூர்வீக சொத்து உங்களது கைக்கு வரும். குழந்தைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். வேலைவாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்வதால் மனதிற்கு மகிழ்ச்சி கிடைக்கும். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையுடன் உள்ளார். ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம் காலை 7:40 மேல் உள்ளதால் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள், பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் பெருகும். விளைபொருள்கள் சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். பால் உற்பன்னங்கள், உணவு சம்பந்தமான தொழில்கள், வாகன சம்பந்தமான தொழில்கள், கட்டட சம்பந்தமான தொழில்கள், பூமி சம்பந்தமான தொழில்கள், கொடுப்பது வாங்குவது விற்பது, வாகனங்கள் உதிரிப்பாகங்கள் விற்பது வாங்குவது, மனை சார்ந்த பிரச்சனைகள், பூமி சார்ந்த பிரச்சனைகள், இவைகள் மூலமாக லாபங்கள் அதிகமாக இருக்கும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். திடீரென்று தந்தையின் ஆரோக்கிய நிலையில் பிரச்சனை ஏற்படும். தந்தையின் சொத்துகளும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். விலையுயர்ந்த பொருட்களை வீட்டிற்காக வாங்குவீர்கள். அதிகமாக செலவுகளும் குடும்பத்திற்காக செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். திடீர் சுப செய்திகளும் உங்களுக்கு வந்து சேரும். உத்திராட நட்சத்திர அன்பர்களே, வழக்கு சார்ந்த பிரச்சனை, குடும்ப பிரச்சனை தீர்வு கிடைக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பூமி சம்பந்தமான பிரச்சனை ஏற்பட்டு விலகும். குடும்ப பிரச்சனைக்காக வருத்தங்கள் கொள்வீர்கள். தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். தசமஸ்தானத்தில் நீச்ச செவ்வாயின் பார்வையில் சந்திரன் உள்ளதால் சற்று தடுமாற்றங்களும் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகளும் ஏற்பட்டு விலகும். தொழிலில் லாபம் மிகுதியாகவே இருக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். திருவோண நட்சத்திர அன்பர்களே, தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். எடுத்த காரியத்தை முடித்து கொடுக்க சற்று தடுமாற்றம் உண்டாகும். பூமி சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக சற்று கலகங்கள் ஏற்பட்டு விலகும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களே, கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். தொழிலில் நண்பர்களால் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் லாபம் அதிகரிக்கும். கடன் தொல்லை சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் மனதிற்கு வருத்தத்தை அளிக்கும். எனினும் கொடுக்கல் வாங்கல் சுபமாகவே இருக்கும். கட்டிட தொழிலாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல தனவரவும் லாபங்களும் மிகுதியாகவே இருக்கும். இன்றே உங்களது வாய் வார்த்தைகளை குறைத்து கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் 4 கிரக சேர்க்கையுடன் உள்ளார். ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு, ராசிக்கு 5ஆம் இடத்தில் நீச்ச செவ்வாய், ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், ராசிக்கு அஷ்டஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் பிரவேசிப்பதால் இன்று காலை 7:40 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமத்தால் பலவிதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டு மனதளவிலும் உடல் அளவிலும் சில பிரச்சனைகளாலும் நீங்கள் மனத்தடுமாற்றத்துடன் இருந்திருப்பீர்கள். இன்று காலை 8 மேல் உங்கள் ராசியில் இருக்கும் சந்திராஷ்டமம் விலகிவிடுவதால் இன்று மனமகிழ்ச்சியுடன் 8 மேல் இருப்பீர்கள். அதுவரை காலையிலிருந்து 8 வரை குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் தடுமாற்றங்களும் சண்டைகளும் கலகங்களும் வந்துவிடும். நீங்கள் காலை 8 வரை
தூங்கிவிட்டால் பிரச்சனை ஏதும் இல்லை. தூக்கத்திலேயே உங்களது சந்திராஷ்டமமும் விலகிவிடும். அதனால் மனைவியிடமோ கணவனிடமோ எந்த பேச்சுவார்த்தையும் வராது. நீங்கள் சந்திராஷ்டமத்திலிருந்து தப்பித்து விடலாம். இன்று உங்களுக்கு அனைத்தும் சாதகமான பலனாகவே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். இன்று தன உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பார்த்த செய்தி உங்களுக்கு வந்து சேரும். வியாபார லாபம் உண்டு. கால்நடைகளால் ஆதாயமும் உண்டாகும். இன்றே கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிரயாணங்களால் உங்களுக்கு லாபமும் அதிகமாகும். அவிட்ட நட்சத்திர அன்பர்களே, கடன் தொல்லை சற்று பிரச்சனை தந்தாலும் அதற்கான உதவிகளும் உங்களுக்கு கிட்டும். தந்தை வழி உங்களுக்கு உதவியும் வந்து சேரும். பூமி லாபம் கைவரும். மனைவி வழி சற்று தடுமாற்றம் செலவுகள் இருந்தாலும் அதையெல்லாம் சாதகமான பலனாகவே உங்களுக்கு இருக்கும். 8 மணிக்கு மேல் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றியாகும். சதய நட்சத்திர அன்பர்களே, குடும்ப கலகம் வராமல் பார்த்து கொள்ளவும். குடும்ப செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும். தாயார் அல்லது மனைவியின் உடல் சார்ந்த பிரச்சனைக்காக மருத்துவ உதவிகள் தேவைப்படும். வாய் வார்த்தைகளை கவனமாக கையாளவும். தனவரவும் செலவுகளும் அதிகமாகும். வரவை விட சற்று செலவுகளும் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகமாக இருக்கும். கால்நடைகளால் ஆதாயம் பெருகும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும். தனவரவு வந்து சேரும். கடன் உதவி கிடைக்கும். சற்று மன நிம்மதியும் உண்டாகும். கடன் தொல்லை அதிகமாக இருப்பதால் சிலருக்கு மன நிம்மதி கெடும் விதமாகவே இருக்கும். அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு உங்களுக்கு தன உதவியும் கிடைப்பதால் மனதுக்கு ஆறுதல் உண்டாகும். மீனராசி அன்பர்களே, இன்றே காலை 8 மணிக்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. எதிலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். உடல் பிரச்சனை சற்று உங்களுக்கு பிரயாசையை தரும். உடல் உபாதைகளுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். சகோதரர் மூலம் கலகங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு. தேவையில்லாமல் சண்டைகள் பிடிப்பீர்கள். தேவையில்லாமல் மனக்கலக்கம் வரும். எதிர்பார்த்த தனவரவு வருவதற்கு சற்று தாமதமாகும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் சற்று பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளும் உங்களுக்கு உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, மனக்குழப்பம் மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு விலகும். தொழிலில் பங்காளிகளுடன் சண்டை வராமல் பார்த்து கொள்ளவும். கல்வி சம்பந்தமாக வேலை விஷயமாக பணச்செலவுகள் உண்டாகும். கடன் தொல்லை சற்று அதிகமாகும். மறுகடன் வாங்கி அடைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். மனைவியோ கணவனோ தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் பணத்திற்காக உருவாகும். உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களே, பொறுமையும் நிதானமும் தேவைப்படும் நாள். மனத்தடுமாற்றம் மனக்கவலைகள் உடல் உபாதைகள் சற்று கூடும். பணப்பிரச்சனை சற்று அலட்டும். தொழிலில் வியாபாரத்தில் கெடுபிடிகள் சற்று அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகும். வீட்டில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவிக்காக செலவுகள் அதிகமாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். தொழில் நிமித்தம் பயணங்கள் செய்வதை தவிர்க்கவும். இன்று அனைத்திலும் கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். ரேவதி நட்சத்திர அன்பர்களே, தனவரவு அதிகரிக்கும். செலவுகள் அதிலும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பிறரின் தலையீட்டால் குழப்பங்கள் உண்டாகும். சற்று மன நிம்மதி சற்று குறையும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். கணவன் மனைவி இடையே தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வராமல் பார்த்து கொள்ளவும். வரவேண்டிய பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். உறவினர்களின் வருகையால் செலவுகள் குடும்பத்தில் அதிகமாகவே இருக்கும். பொறுமையும் நிதானமும் கைக்கொள்வது நல்லது செய்யும். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.